ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஜிராயா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டுக்கான சிஎஸோட ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணும்போது உங்களால் சிஎஸில் நிறையா பாயிண்ட்டுமே புஷ் பண்ண முடியும். சீக்கிரமாக மாஸ்டருக்கு கிராண்ட் மாஸ்டர்லாம் போக முடியும். வாங்க கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அடுத்தட்டுக்கு எங்கே பார்க்க போகிறோம்னா, நம்ம சென்டோசால தான் பார்க்க போகிறோம். நம்ம சென்டோசான்னு சொன்னோடனே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இந்த வீட்டு மேலே தான் ஏற போகிறோம் அப்படின்னு. அதுதான் கிடையாது. நீங்கள் அது மேலே ஏறுறதை விட அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டு மேலே ஏறினீங்கன்னா உங்களுக்கு வியூவுமே நல்லா கிடைக்கும். நீங்கள் ஈஸியாகவுமே எனிமி அடிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு க்ளூவாலே முக்கியமாக ஸ்கேட் போர்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் போடுற மாதிரியே கரெக்டாக ஒரு க்ளூவால் போட்டு ஸ்கேட் போர்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜம்ப் பண்ணணும். கரெக்டாக ஜம்ப் பண்ணலன்னா என்னைய மாதிரி இப்படி தான் கீழே விழுந்துருவீங்க. அப்படியே கரெக்டாக ஜம்ப் பண்ணி அங்கேருந்து அது மேலே கரெக்டாக ஜம்ப் பண்ணிங்கனாலே போதும். இங்கேருந்து நீங்கள் மொத்த சென்டோஸாவுமே உங்களால் கவர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கே லாஸ்ட்டு வீட்டில் என்னைய மாதிரியே ஒரு எனிமி ஏறி உட்காந்துட்டு இருப்பார். நான் அவரை அடிக்க இது பண்ணுவேன், ஆனால் அவர் எய்ம் எனக்கு கிடைக்காது. நீங்களே நல்லா பாருங்கள், நான் அவரை எத்தனை தாட்டி டேமேஜ் கூட பண்ணிடுவேன். ஆனாலும் அவருக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியாமல் அங்கிட்ட இங்கிட்ட அப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருப்பார். நானும் டேமேஜ் பண்ண பார்ப்பேன், ஆனால் டேமேஜே பண்ண முடியாது. இப்போ கடைசியில் ஜோன் சிங்காக அப்படியே வெளியே வருவார் பாருங்கள். வெளியே வந்தோடனே சரியான டேமேஜ் என்கிட்ட வாங்கிடுவார். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் டேமேஜ் என்கிட்ட வாங்கிடுவார். வாங்கிட்டு கீழே போயிட்டு வால் போட்டுக்கிடுவார். நான் சரி அவர் அடிக்க முடியல, ஒருத்தர் ஓப்பன்லேயே போவார். அவருக்கு ஃபுல் டேமேஜ் வச்சுருவோம். நம்ம டீமெண்ட் அவரை டவுன் பண்ணிடுவாங்க. என்கிட்ட டேமேஜ் வாங்கினவர் அப்படியே வெளியே வருவார். அவரையும் டவுன் வச்சுருவோம். இந்த மேட்ச் நம்ம அப்படியே ஈஸியாகவுமே நாங்கள் வின் பண்ணியிருப்போம். நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக் எங்கே பார்க்க போகிறோம்னா, நம்ம கேப் டவுனில் தான் பார்க்க போகிறோம். ரவுண்டு விட்ட உடனேயுமே ஸ்ட்ரைட்டாக இந்த முன்னாடி உள்ள வீட்டு மேலே ஏறிடுங்க. இதே மாதிரி அப்படியே ஏறி போனீங்கன்னா ஸ்கேட் போர்டு கண்டிப்பாக தேவை. ஸ்கேட் போர்டு இல்லைனா உங்களால் இதில் ஜம்ப் பண்ண முடியும், ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணணும். யாராவது ட்ரோன் விட்டால் அதை உடச்சி விட்ருங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிருவானுங்க. அப்படியே ஸ்கேட் போர்டை நான் போடுற மாதிரி கரெக்டாக இது மேலே ஏறி நின்று ஸ்கேட் போர்டு போட்டு முன்னாடி உள்ள வீட்டு மேலே ஜம்ப் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நீங்கள் ஸ்கேட் போர்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள வீடு உள்ள வீடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இல்லை ஸ்கேட் போர்டு இல்லைன்னா இந்த ஒரு வீட்டில் தான் ஜம்ப் பண்ண முடியும். பின்னாடி ஒருத்தர் வருவார், அப்படியே நான் இருக்கிறத பார்க்க மாட்டார், தலையோட வச்சு முடிச்சு விட்ருவேன். அப்படியே இன்னொரு எனிமியை நமக்கு டேமேஜ் பண்ணுவார். அவருக்கு ஒரு 74 கனெக்ட் பண்ணிட்டு MP40 எடுத்து அழுத்திடுவேன். நானே இந்த ரவுண்டில் 2 டவுன் கிட்ட வச்சிருப்பேன். ஸோ இதுவே எங்கள் டீமை அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே மெடி போட்டுட்டு இருப்பேன். நான் அவன் எனிமியை பார்க்க மாட்டேன், பார்க்கறனால அடிச்சிருவாரு. ஆனால் நம்ம டீமெண்ட் நம்மளை ட்ரோன் போட்டு ரிவைவ் பண்ணிடுவார். அடுத்த ட்ரிக் எங்கே பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபேக்ட்ரியில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கேட் போர்டு தேவைப்படும். ஸ்கேட் போர்டு இல்லைன்னா உங்களால் மேலே ஏறவே முடியாது. நான் பண்ணுற மாதிரியே ஸ்ட்ரைட்டாக இது மேலே ஏறிக்கோங்க. ஏறி போய் நான் போடுற மாதிரியே கரெக்டாக ஒரு க்ளூவால் போட்டுக்கோங்க. ஒரு க்ளூவால் போட்டாலே போதும், நீங்கள் அதுக்கு மேலே வேஸ்ட் பண்ண வேணாம். இது மேலே ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு, அது மேலேருந்து லைட்டாக கொஞ்சம் அழுத்தி ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜம்ப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்து ஜம்ப் பண்ணணும், இல்லை கீழே விழுந்துருவீங்க. இதே மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளூவால் கூட தேவைப்படாது. நீங்கள் போயிட்டு ஜம்ப் பண்ணிங்கன்னா, நான் அந்த கல் இருக்கிற இடமா போய் ஜம்ப் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதான் ஏற முடியாது. கொஞ்சம் நவுண்டு ஜம்ப் பண்ணிங்கன்னா போதும், இதே மாதிரியே மேலே ஏறிடலாம். அவ்வளோதான். நீங்கள் இங்கேருந்து உங்கள் டீமெண்ட்டுக்கு பேக்கப் சூப்பராகவுமே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் எங்கே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்சர்வேட்டரியில் தான் பார்க்க போகிறோம். ரவுண்டு ஸ்டார்ட் ஆன உடனே ஸ்கேட் போர்டு, இந்த ட்ரிக்குக்கும் உங்களுக்கு ஸ்கேட் போர்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்ட்ரைட்டாக நான் வர்ற மாதிரி இங்கே வந்துருங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் இது இப்படியே போயிட்டு இந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா எனிமி உங்களை அடிச்சிருவாங்க. அங்கேருந்து பார்த்து கரெக்டாக நான் ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணுங்க, மேலே ஏறிடுவீங்க. மேலே ஏறிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டா போதும். இங்கேருந்து பாருங்க, நான் எவ்வளோ டவுன் அப் பண்ணேன். அங்கே ஒருத்தர் என் டீமெண்ட்டுக்கு டேமேஜ் கொடுத்துட்ருப்பாரு. அவருக்கு நான் டேமேஜ் கொடுத்து பாருங்க, நான் அடித்தது கூட தெரியாமல் அங்கே போய் உட்காருவார். அவரையும் டவுன் பண்ணிடுவேன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என் டீமெண்ட்டை டேமேஜ் பண்ணிட்டு வேகமாக வருவார். அவருக்கு ஒரு 3 புல்லட் தான் சுடுவேன், டப்புன்னு டவுன் ஆயிடுவார். இது எனிமி டீமுக்கு இன்னும் நான் எங்கே இருக்குன்னே தெரியல. சைலன்சர் கேரக்டர் வச்சிருக்கிறதுனால இந்த சைடு ஒருத்தர் ஜோனில் டேமேஜ் வாங்கிட்டு வருவார். அவரை பாருங்க, என் டீமெண்ட் அடிச்சிட்டு இருப்பாரு. நான் அசால்ட்டாக அவரையும் இது டேமேஜ் பண்ணி முடிச்சு விட்ருவேன். அப்புறம் ஜோன் வந்துடும், நானே கீழே இறங்கிடுவேன். இப்போ நானே இந்த ரவுண்டில் 3 பேரை கில் பண்ணதுனால இது எங்களுக்கு இந்த ரவுண்டு ஜெயிக்கிறதுக்குமே ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். வாங்க அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிவர் சைடில் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு கன்று கூட இருக்காது. இதுக்கு உங்களுக்கு ஸ்கேட் போர்டுமே தேவைப்படாது. நீங்கள் நார்மலாக ஓடி நான் ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணிவிட்டு, நான் அப்போ ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, ஃபாஸ்ட்டாக அந்த சைடு போகிறதுக்காக தான் ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணுறேன். அப்படியே இங்கே வந்துட்டு
கரெக்டாக நான் ஜம்ப் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஜம்ப் பண்ணணும், இல்லை கீழே விழுந்துருவீங்க. இந்த இடத்துல வந்துட்டு இப்படி உட்காந்து நான் பார்ப்பேன். பார்த்தா இங்கே எந்த எனிமி இருக்க மாட்டான். அங்கே ஒருத்தன் என் டீமெண்ட்டை எந்திரிச்சு சுட்டுட்டு இருப்பான். என் டீமெண்ட்டை அவர் டவுன் வச்சுருவார். சரி டவுனை கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே இன்னொருத்த ஊக்காங்க போட்டு அவர் ரிவைவ் பண்ணிகிட்டு இருப்பான். அது ஓசிக்கில் ஆயிரும். பார்த்தீங்கனாலே தெரியும் 2 டவுன் நானே வச்சுருப்பேன். ஸோ இந்த ரவுண்டு ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.